நோக்கி பார்ப்போம். கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல நேரத்துக்காய், விசேஷமாய் நன்மான பெற்றோருக்கு கர்த்தர் கொடுத்த பொக்கிஷமாகிய இந்த குழந்தைக்காய் ஜேடனுக்காய் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். அல்லேலூயா. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று சங்கீதத்தில் வாசிக்கிறோமே. அந்த கிருபை இந்த பெற்றோர் கொடுத்து விசேஷமாய் ஜேடன் கடந்த ஒரு ஆண்டு அற்புதமாய் பாதுகாத்து இன்றைக்கு 2வது ஆண்டுக்குள் நுழையும்படியாய் கிருபை கொடுத்திருக்கிறார். முதலாவது நம்ம ஆண்டவருக்கு தான் நன்றி செலுத்துகிறோம். கொண்டாடுவது நல்லது, ஆனாலும் கர்த்தரை நாம் துதிப்பது நல்லது. ஆண்டை நோக்கி பார்க்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், சோத்திரிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஜேடனுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த அன்பான குடும்பத்தாருக்கு ஆண்டவரே ஒரு பொக்கிஷமாய் ஆண்டவரே இந்த மகனை கொடுத்து ஆண்டவரே இந்த ஒரு வருஷமாய் மகனை தாங்கி நடத்தினரே சோத்திரம் அப்பா. குடும்பமாய் நாங்கள் சபையாய் உறவினர்களாக வந்து முதலாவது உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இது உம்முடைய கரத்திலிருந்து வந்தது ஆண்டவரே. இந்த குடும்பத்துக்கு அவன் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, சாமுவேல் பிள்ளை ஆண்டான் எப்படி உம்முடைய பிரசன்னத்தில் வளர்ந்தானோ அப்படி இந்த ஜேடன் வளரும்படியாய் இந்த நாளிலே உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த ஆண்டவரே சோத்திர கூட்டத்தை ஆசீர்வதிப்பீராக, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. மீட் பிரேசூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். தேங்க்யூ பிரதர். இப்பொழுதுமாக நாம் ஆண்டவருக்கு பிரியமான பாடல்களை பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். அருமையான சகோதரர் அவர்கள் டேவிட் பாபுஜி வந்து நம்ம மத்தியிலே வழிநடத்துவார். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. எங்கே 2 அல்லது 3 பேர் நாமத்தினாலே ஒருமுறைப்பட்டு கூடி வரீங்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள்லாம் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக பாடலை பாடப்போகிறோம். முதலாவது பாடலாக எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன், இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே. ஆண்டவர் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக நன்றி சொல்லும்படியாக இந்த பாடலை நாம் பாடலாம். தேவ பிள்ளைகள் தெரிஞ்சவங்க பாடுங்க, கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன், எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே. ஆஹா, எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். வானாதி வானங்கள் யாவும் அதன் கீழுள்ள ஆகாயமும் ஒரு வருடம் ஒரு முழுமையாய் காண தேவன் கிருபை செய்தார். எனவே இந்த நாளிலும் பிள்ளைக்காக ஜெபிப்பதற்காக தான் நாங்கள் வந்திருக்கிறோம். எனவே பிள்ளை 2 நாட்களில் நல்ல சுகத்தோடு பலத்தோடு பிள்ளை காணப்பட வேண்டும். அதற்காக தான் நாம் கூடி வந்திருக்கிறோம். எனவே ஒரு விசை நாம் பிள்ளைக்காக நாம் ஜெபிப்போம். ஒரு விசை எல்லாம் கண்ணு மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. மே சோதரிக்கிறமானவரே, அப்பா தாமே ஜனவரே, அப்பா நீ தாமே சென்ற வருடம் முழுவதும் கண்ணின் மணி போல பாதுகாத்து நடத்தியதற்காக நன்றி. அப்பா பிள்ளை பாராட்டின கிருபைகளுக்காக, இரக்கத்துக்காக, தயவுக்காக, காரணத்துக்காக நன்றியோடு செலுத்திருக்கிறோம். பிள்ளைக்காரரை கொடுத்த சுகத்துக்காக, பலத்துக்காக நன்றி ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையிலும் பிள்ளை ஆண்டவரே பாதுகாத்து பராமரித்து நீ நடத்தினீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா அந்த புதிய வருடத்திலும் ஆண்டவரே லூக்கா 2:52 பார்க்கும்படி ஆண்டவரே பிள்ளையாண்டு ஆண்டவரை வளர்த்திலும் நாமத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் பிள்ளை புதிய வருடத்திலே ஆண்டவரே உறுதி அடைபடி செய்வீராக. நல்ல சுகத்தையும் பலத்தையும் பிள்ளைக்கு கடனடைவீராக. பிள்ளை எல்லாவற்றிலும் ஆண்டவரை வளர்ந்திருக்க உதவி செய்யும். அப்பா பெற்றோருக்கு வேண்டிய ஞானத்தை கொடுத்து பிள்ளை வளர்ப்பீராக. நீரை கொடுத்து பாதுகாத்துக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அருமையான ஜெபத்தை பண்ணுகிறார்கள். இப்பொழுதுமாக நம் மத்தியிலே எபினேசர் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஆண்டவர் வார்த்தையை சொல்லி இந்த பிள்ளைக்காக ஜெபிக்க வருவார்கள். கடவுளுடைய ஆசீர்வாதம் அந்த பிள்ளைகள் இருக்க வேண்டும் சொல்லி நம்ம எல்லாம் வந்திருக்கிறோம். ஆக எல்லாம் சத்தப்படாம ஒரு நிமிஷம் இருங்க, அமைதியா இருங்க. அமைதியா இருந்தால் தான் நம்ம எல்லாம் அந்த குழந்தையை பிளஸ் பண்ண முடியும்.
ஆலோசனை கர்த்தரே என்னை ஆளுகை செய்யும் ஜீவ தண்ணீர் நீரே தாகம் தீர்க்கும் ஊற்றே ஆலோசனை கர்த்தரே. ஆண்டவருக்கு பிரியமானவர் வளர்ந்தார். சரி, கார்த்திக் ஷக்கீனாக்கு தான் முக்கியமாக மெசேஜ் இன்னைக்கு. ரைட், ஒரு சின்ன வார்த்தை தான். பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டது. பலன் கொள்ள வேண்டுமானால், நம்முடைய குழந்தை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால் 3 முக்கியமான காரியங்களை செய்ய வேண்டும். முதலாவது என்ன தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, சிலுவை பற்றி உபதேசம் கெட்டு பொருளுக்கு பைத்தியமா இருக்கும், ஆனால் ரட்சிக்கப்படுற நமக்கோ ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய நமக்கோ தேவ பலனாயிருக்கும். பிரியமான சகோதர சகோதரிகளே, குழந்தையை இயேசுவினிடத்திலே வழிநடத்த ஒவ்வொரு நாளும் ஜபிக்க வேண்டும், முயற்சி எடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் உங்கள் பிள்ளைக்காக ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணும். என்ன கார்த்திக், என்ன ஷக்கீனம்மா, தலை மேலே கை வச்சு, ஆண்டவரே என் குழந்தை நீ ரட்சியும் ஆண்டவரே, பேசும் ஆண்டவரே, சந்தியும் ஆண்டவரே சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அருமையான தாயார் வேதத்தில் வாசிக்கின்றோம், அன்னாள் சிறு வயதிலிருந்து தன் பிள்ளைக்கு அப்படிப்பட்ட ஒரு பாசத்தையும் நேசத்தையும் ஊட்டி வளர்த்தாள். வேதம் சொல்லுகிறது, சிறு குழந்தையா இருக்கும் பொழுதே சாமுவேல் என்கிற ஒரு சிறு மகன் தேவனுடைய குரலை கேட்கவும் அவரை தரிசிக்கும் பாக்கியம் பெற்றார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் அருமையான மகன் ஜேடனுக்கு கொடுத்து ஆண்டவர் கிருபை செய்வார். முதல்ல என்ன செய்யணும்? பிள்ளைக்கு ரட்சிப்புக்காய் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும், தேவனை சந்திக்கும்படி. 2வது என்ன தெரியுமா? வேதத்தில் வாசிக்கிறோம், வேதத்திலே வேத வார்த்தைகள் நம்மை உயிர்ப்பிக்கின்றது என்று வாசிக்கிறோம். வேத புத்தகத்தில் விதமாய் வாசிக்கின்றோம், அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையை பலன். அதே சமயத்தில் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவருடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையுடையதாக இருக்குது. குழந்தையினுடைய ஆசீர்வாதத்திற்காக சில வினாடிகள் ஜெபித்து முடிக்கலாம். இந்த கூட்டத்தின் துவக்கத்திலே நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்க, உங்கள் பேச்சு இன்னும் முடியல. சரி, நீங்கள் என்ன உணர்ந்து கொள்ளணும்? எல்லாவற்றையும் விட பெரிய தேவன் இங்கே இருக்கிறார், அவரையும் இதை கண்ணோக்கி பார்க்கிறார். குழந்தை ஜேடனை பற்றி ஒரே ஒரு குறிப்பை நான் சொல்லி நாம் ஜபத்துக்கு கடந்து போவோம். வேதத்தில் குழந்தை ஜேடனை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், அதை வாசிக்க கேட்போம். ரோமர் 8:19 குழந்தை பற்றி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ரோமர் 8:19, மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டு இருக்கிறது. தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது காத்து கொண்டு இருக்கிறது. ஜேடன் உலகத்திற்கு வந்திருக்கிறார். உலகத்தின் நீதியின்படி நாம் அப்படி நினைத்து கொண்டு இருக்கிறோம். அதையும் தாண்டி சில படிகள் தாண்டி நாம் கடந்து செல்லும் பொழுது அவையினோர் நம்மை உணர்த்துவது என்ன? தேவனுடைய புத்திரர், தேவனுடைய சந்ததி, அதனுடைய குடிப்பிலே வருகிறவர் தான், தேவனுடைய புத்திரர் என்கிற கேட்டகரியில் வருகிறவர் தான் மகன் ஜேடன். நன்றியோடு உம்மை பாடுவேன், நான் நன்றியோடு உம்மை பாடுவேன். பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்தீரே. எல்லாம் சொல்லுவாங்க. பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்தீரே ஐயா, எத்தனையோ நன்மை செய்தீரே. அந்த தெய்வத்தை பார்த்து சொல்லுவாங்க, அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன், நான் நன்றியோடு உம்மை பாடுவேன். சிறுமையானவனை தூக்கி எடுத்தீரே, அளவில்லாமல் ஆசீர்வதித்தீரே. சொல்லுமாக, சிறுமையானவனை தூக்கி எடுத்தீரே, அளவில்லாமல் ஆசீர்வதித்தீரே.
இது அதிசயம் அதிசயம் தானே. சொல்லுவமாக, இது அதிசயம் அதிசயம் தானே. அன்பின் தெய்வத்துக்கு கரங்களை கொடுப்போமா? அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன், நாம் நன்றியோடு உம்மை பாடுவேன். பயமக்குயவனே, உமது கரங்களில் என்னையும் கொடுத்து விட்டேனே. பரமன் கோயில் கையில் கொடுப்போமா? பரமன் குயவனே, உமது கரங்களில் என்னையும் கொடுத்து விட்டேனே, உம் சித்தம் போல் என்னை நடத்துமே. எல்லாரும் படிப்போமாக, உம் சித்தம் போல் என்னை நடத்துமே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன், நான் நன்றியோடு உம்மை பாடுவேன். எல்லா கரங்களை வைத்து இந்த குழந்தை ஆஸ்வதிப்போமா? இந்த அருமையான கார்த்திக்கும் சக்கீனாக்கும் ஆண்டவரே, அருமையான ஜெயத்தினை கொடுத்த தேவன், இந்த உலகத்தில் இந்த குடும்ப இந்த பிள்ளை ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்பா. இந்த அருமையான பிள்ளையை நாங்கள் வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறோம். அந்த நாளில் கூட இந்த குழந்தை மீது இந்த ஆஸ்வாதம் இறங்கட்டும் ஆண்டவர். உழைக்கால வந்திருக்க எல்லோரும் ஆண்டவரே, கரங்களை நீட்டி அப்படியே இந்த குழந்தையை ஆஸ்வதிப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய தேவனுடைய அன்பும் பசுத்தாவி அன்பும் ஏக்கவும் அருமையான ஜெய்டன் மீது, அருமையான கார்த்தி சக்கேனா மீது, பாட்டி தாத்தா மீது, அந்த குடும்பத்தார் யாவர் மீதும் வந்திருக்க ஒவ்வொரு மீதும் என்றென்றைக்கு நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாவங்களையும் ஒருபோது மறவாதே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். Happy birthday to you. Happy birthday, happy birthday to you. May God bless you, dear. 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 Happy long life to you. Happy long life, dear children. Happy long life to you. கண்ணு தட்டுவோமா? இது போதாது, என்ன சத்தமே கேட்கல.
செல்லம் இறைவன் அவன்